மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையா மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள்? கல்வி பொருள். அப்பேற்பட்ட சிறந்த கணவன்கள் அமரக்கூடிய இந்த தெய்வீக சபை நாடி வந்தேன். என்னுடைய நாமதயம் மந்திரி மகாராஜா எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிந்தாலும் இந்த சபைக்கு உன்னுடைய நாமதயம் மகாசிமான முன்னிலையா தாலி படிக்கிற வாங்கக்கூடிய 500 ரூபாய் கிருஷ்ணாவுக்கு கருத்து சுதேயம் 2 பேர் மாத்தி மகாசிமான முன்னிலையா இந்த மோட்டர் வாங்கி வரக்கூடிய இனியம்மாள் இந்த வீரத்தை கடவுளுக்காக 700 ரூபாய் சம்பளம் அளிக்க இந்த வீரத்தை கடவுள் நீண்ட ஆயிலும் செல்வமா அளிக்க கிருஷ்ணாவுக்கு கருத்து சுதேயம் சபத்தோடு பரிபாலம் செய்து சதுரமுகம் படைத்த பிரம்மதேவனுக்கும் முன்னொரு காலத்தில் வலது கால் பெருவிரலில் மூர்ப்பணம் செய்யப்பட்ட பீரங்கி, இடது கால் பெருவிரலில் மூர்ப்பணம் செய்யப்பட்ட தட்சகன் என்ற இருவரும் எனது பெயரோ பீரங்கி தட்சகன். அது தவிர மந்திரி தந்திரி ரூபா மந்திரி என்று சொல்லக்கூடிய மந்திரி பிரதாபிகளும் தந்திரி என்று சொல்லக்கூடிய தந்திரி பிரதாபிகளும் இந்த தட்சகன் தமிழ்நாடுகளில் வருகிறார் என்றார் அதுவும் தவிர சரிபாரி
ஐயோ வந்துச்சு ஞானப்பட அடிச்சா வருது மகாராஜா. அடிச்சாதான் வருது. பரி என்று சொல்லக்கூடிய யானை படைகளும் பரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும் இந்த தச்சகன் தமிழ்நாடு வருகிறார் என்றா அப்படி அணி 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 அணியாக மகாராஜா. அது மட்டுமா அதுவும் தவிர எனக்கும் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் என்ன தேசம்? ஆண்டு வரக்கூடிய தேசம் என்ன தேசம்? தட்சிணாபுரி அடிச்சாதான் வருது. தட்சிணாபுரி ஆண்டு வர கூறிய அது மட்டுமா முன்னதொரு காலத்தில் எனக்கும் திருமணம் முடிந்து விட்டது. யார கல்யாணம் பண்ண தெரியுமா? பர்ணாதிபாளையம் பொன்னாட்டிவா. அப்ப ஆம்பளை யார் கல்யாணம் பண்ணுவாங்க? ஆம்பளை யார கல்யாணம் பண்ணுவாங்க? ஆம்பளை கல்யாணம் பண்ண பொட்டியா பொட்டியா வேணும். பர்ணாதிபாளையம் திருமணம் முடித்து காவலா நீ கல்யாணம் பண்ண எத்தனை பிள்ளை முடிஞ்சா அருகாமல் இருக்கக்கூடிய காவலாளி நீங்க 2 3 பெக்கும் போது எத்தனை உனக்கு தெரிஞ்சது 3 பொண்ணு 2 பையன். எத்தனை வருஷமா பையன் நாட்டாடுறாரு? நானும் திருமணம் முடித்து காவலா கொஞ்சோண்டு காவலா மகாராஜா ஆசைக்கும் ஆசைக்கும் ஆச்சரியம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தரவு போது ஏன்னா ஒண்ணு இருக்குமா 49 பெண் பிள்ளைகளை பற்றி 49 ஏன் அவுத்த டவுசர் போடவே இல்லையா? அதே வேலையா இருந்தா ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு ஆக்குற வேலை உனக்கு போட்டுக்கணும் சாப்பிடுற வேலை தப்பா பேசாத. காவலா அடிச்சா வருது 49 பெண் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். யார் யாரு தெரியுமா? சந்திரனுக்கோ 27, குலத்தேரி சிக்கோ 9, காசி வர்க்கோ 13. ஓ கன்றாம்பி சந்தை கோட்டை மாதிரி கொம்பு மேல ஓடி விட்டேன். வரக்கூடாது. காலையில ஆட்டம் முடிகிற வரையும் வரக்கூடாது. வெளியே காவலா இப்படி 49 பெண் பிள்ளைகளும் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனின் சொற்படிய 50வதாக யார பற்றி தெரியுமா? அண்ணா அந்த பூர்ணி அபிதம் சாம்பா உமா பார்வதி மகளாக பெற்றெடுத்தேன். 49 பெண் பிள்ளைகளை யார் யார் திருமணம் முடித்து கொடுத்தோம் சொன்னேன். அந்த 50வது பெண் பிள்ளை யாருக்கு கொடுத்தீங்க? எறும்பு கடை யானை முதல் 1 10 100,000 அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய அந்த பரம கடவுளுக்கு பரமசிவனுக்கு கொடுத்தீங்க. யாருக்கு? பரமசிவன். பரமசிவனுக்கு. பரமசிவனுக்கு மாமனார் நானு. இந்த உலகத்துல என்ன விட பாக்கியசாலியாருன்னா இருக்கு யாரு கிடையாதுங்க. பரமசிவனே உனக்கு மருமவனா உங்காலதான் வந்து வீடு நடக்க போறாரு. இந்த உலகமே ஒழுங்குதான் சித்தர் முத்தர் எல்லாரும் ஒழுங்குதான் பூரா பேரும் மாமனார் கிட்ட எல்லாம் வரவங்களுக்கு நேரா போறோம். ஆமா கடை எது உப்பு. ஆமா உப்பு இல்ல சால்ட். காவலா மகாராஜா என் மகளை பத்தி பேசணுமே. ஆமா மகாராஜா அதனால தான் மகாராஜா எனக்கு தடி தெரியும். உன் மவளை மாறு மீது தோல் மீது உன் மவளை எங்க எங்க வச்சு வளர்த்தேன்.
மடிக்கூடாது மகன். மடிக்கூடாது. அது ஏன் அப்படி வளர்த்துக்கிறான்? பாசம் 50 49 பொண்ணை ஒரு பாசமா வளர்த்தாரு ஒரு கண்ணம். இந்த ஒரு பொண்ணை ஒரு கண்ணா வளர்த்தாரு. அவ்வளவு பெரிய பாசம். ஏன் மகாராஜா இந்த பிள்ளை எப்படி வளர்த்தீங்க? எப்படி எங்க வச்சு வளர்த்தீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் வச்சு வளர்க்கல. என் பொண்ணை பத்தி பேசினதுமே எனக்கு ஒரே என் மகன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு கூட நினைப்பு வந்துருச்சுங்க. என்ன நினைப்பு வந்துச்சு? உங்க பொண்ணு நினைப்பு. என் மகளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? எங்க வச்சு வளர்த்தீங்க? அதை எப்படி வளர்த்தீங்க? நான் மாடத்தில் வைத்த எப்படி வளர்த்தம் தெரியுமா? மாடத்தில் வைத்திட்ட மணி விளக்கை போல எத்தனை கோடி ஒன்னாடி கொடுத்து வீட்டை கட்டிடலாம். ஆனா அந்த வீட்டுக்கு என்ன அழகு? மாடத்துல நீ வைக்கிற அந்த ஒரு ஜோதியாகப்பட்டதுதான் அந்த எத்தனை கோடி நீ போட்டு கட்டின வீட்டுக்கே அழகு. அத்தன்மை போக என் மகள் அன்னபூரணி அபிதகுஜாம்பாள் தான் என் அரண்மனைக்கே அழகு. ஒரு கூடையில் வைத்திட்ட குடவிளக்காகப்பட்டதை எத்தன்மையாக பாதுகாத்து அத்தன்மையாக அல்லவா என் மகளை பாதுகாத்து. அது மட்டுமா எத்தனை பெண்ணுல ஒரு பெண்ணு சேவகா எத்தனாவது பெண் பிள்ளையில ஒரு பெண் பிள்ளை எத்தனையா? நான் தான் இது ஒரு பெண்ணு. அந்த 50 பெண் பெண் பிள்ளைகள் ஒரு பெண்ணு. 50 பெண்ணு 49 பெண் பிள்ளைகள் ஒரு கண்ணாகவும் இந்த அன்னபூரணி அபிதகுஜாம்பாள் ஒரு கண்ணாகவும் ஆசை அன்போடு வளர்த்தோம். அது மட்டுமா எப்படி நான் தூக்கி வளர்த்தேன் தெரியுமா? என் மாறிலும் தோழிலோ மகராஜா பொண்ணு
எப்படி உங்க ஊர்ல பொண்ணு அப்படியே இருக்கும். பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? பூச்சூடி பொட்டு வச்சு எப்படி இருக்கணும்? இவன் போட்டு வச்சிருந்தாரா அதனால போட்டு என் பெண்ணை எப்படி வளர்த்தேன்? எப்படி என் மாறிலும் தோளிலும் தூக்கி போட்டு வளர்த்தேன். ஆமாங்க என் தோல் மேல என் பொண்ணு நான் தூக்கி போட்டு வளர்த்தேன். அந்த தழும்பு கூட இன்னும் ஆறல இருக்குதா? நாங்களும் உங்க பொண்ணு ஒரு நாள் தூக்கும் போது மூஞ்சில மூத்திரம் பிரச்சிச்சு குழந்த புள்ளனா அப்படியே தேன் மேல உப்பு கட்சி மகாராஜா மகளே மகளே என்று புரியல அது மட்டுமா? பெண்ணாக எண்ணாது இரு கண்ணாகவே வளர்த்தேன். இந்த அன்னபூர்ணி அவதவிச்சோம் போல இன்னொரு கண்ணாகும். நான் பெண்ணா வளர்க்கல, என் இரு கண்ணாதான் நினைச்சு வளர்த்தேன். நம்ம கண்ணுல ஒரு தூசி துரும்பு பட்டா எத்தன்மையாக நம்ம துடிக்கிறதோ அத்தன்மை போல என் மகன் மேல ஒரு தூசி துரும்பு படாம வளர்த்தேன். இன்னைக்கு என் பொண்ணை பார்க்காம என் மனசு தாழல. நாளுக்கு நாள் எதா இருக்குது, நாளுக்கு நாள் என் தெம்பாகப்பட்டது குறைந்து கொண்டே போகிறது. சரி நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீ தட்சிணாபுரியில இருந்து மவளே மவளேன்னா கைலாயத்துல கீழே உன் பொண்ணு ஏன் என் பாய் ஒரு கேட்கும். நீ என்ன பண்ற, அம்மா வாக்க வண்டி எடுத்துக்கோ. இந்த மேல வச்சா ஸ்டார்ட் ஆகும். செல்ஃபுடா செல்ஃபு வண்டி அம்மா வாக்க வண்டி எந்த வண்டி தான் மேல வச்சா கீழே ஸ்டார்ட் ஆகும். அப்படி மேல கை வச்சா கீழே ஸ்டார்ட் ஆகும். எதுல மையம் அந்த செல்ஃபு வண்டி எப்படியாமா? எப்படியாமா? அப்படியா? நல்லா வெடிக்குதா? நாம எங்க அழுது புலம்புறோம்? ஆமா நம்ம எதுக்கு அழுது புலம்புறோம்? நாம எங்க போகணும்? இங்க அழுது புலம்புறது பதிலா நாம என்னதாங்க அழுது புலம்புறோம்? சாரே கிடைக்கும். நீ போறது இல்ல, அது பொழுது விடுச்சா நீ போவ. நான் எங்க போனோம்? கைலாயம். கைலாயத்துல போய் பூஜை விட்டு புண்டா போயேன் சொன்னாங்க. நீ போ காலைல நீ போற கடை சொன்னாங்க. இருக்க வெடிஞ்சா நீ போற கடை, இருட்டுனா நீ போற பூத்தியா விடு, அங்கெல்லாம் என்ன போக சொல்றேன். ஆமா எங்க போவோம்? கைலாயம் போலாங்க. கைலாயம் போகணும். புறப்படுவோமா? ஆ. அட கண்ணா நந்தம் பெற கட்டியம் கைலாயம்
வந்துட்டோம். வர வழியில பூத்து குலுங்குற பூஞ்சோலையும் மாட மாளிகையும் கோட கோபுரமும் தென்னன் சோலையும் தார் சாலையும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூடுவதும் அது மட்டுமா எந்நேரமும் அரகரா அரகரா அந்த மங்கள இசையும் பார்த்தாயா கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஆமாங்க. இந்த கைலாயத்துல எப்பேற்பட்ட இடம். ஆமாங்க. இந்த கைலாயத்துல நானே இருந்தாலும் இதை விட்டுட்டு வர மனசு வருமா? அதனாலதான் என் மகத்தினால என்ன வந்து பார்க்கல போல. சரி, கைலாயம் வந்து விட்டோம். போர் போட்டா தண்ணி கிடைக்குமா? வீட்டுக்கு வரல. பெரிய இல்ல, அதனால அப்ப பாசமே இல்ல, வாங்கி நின்னுட்டு. சரி, இருந்தாலும் கைலாயம் வந்துட்டோம். ஆமா, நாம நேரா போய் பார்க்கணும். அவன் என்னதான் நான் யாரு? கைலாயபதிக்க மாமனார். நேரடியா போய் பார்த்தா நமக்கு மரியாதை இருக்குமா? ஒரு மரியாதை இருக்காது. ஒரு மரியாதை இருக்காது. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீதான் ஈஸ்வர மாமனார் தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால நாம் இதோ பொய்கிற மண்டபத்தில் அமர்ந்து ஒரு உள்ளூர் வாசியை கூப்பிட்டு விடுவோம். யாராச்சும் இருந்தா கூட்டு வரோம். கொண்டாடுங்க. தம்பி வந்ததுமே காலை ஈர்த்து ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. கைலாயத்துல பரமக்கடவுள் வீட்டை வரவாங்க போறியா? ஆமா. நீ இந்நகர் வாசியா அல்லது புறநகர் வாசியா? இதே ஊர் தான், யாரோ கேட்டு போறேன். இதே ஊர் தானா? அப்படியானா சற்று தயவு செய்து இதோ கைலாயபதியிடம் சென்று உன் மாமனாராக விளங்கக்கூடிய தட்சகாபுரமன் இதோ பொய்கிற மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார், உங்களை காண வந்திருக்கிறார். ஆகையினால கொட்டு மேளதாளத்தோடு எதிர் வந்து அலையும்படியா கட்டளை அப்படி என்று அந்த வழிதான் போறேன். தயவு செய்து சொல்லிடுறேன். கைலாயபதியிடம் சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட தான் போறேன். காலையில் வந்தோம், மாலை ஆயிடுச்சு, இன்னை வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம தூது விட்டு அனுப்பிச்சு ஒரு ஆளை விட்டு சொல்லியும் இன்னை வரைக்கும் அந்த கைலாயபதி நம்மளை வந்து அழைக்கல. என்ன ஆணவம் இருக்கும்? என்ன கருவம் இருக்கு அவனுக்கு? சொல்லியிருந்தா கூட வந்திருக்க மாட்டான். அவன் ஜாதி புத்தி அப்படி இருந்தாலும் அவன் போய் போறான். நம்ம அவனை பார்க்க வந்தோம். நாம யாரை பார்க்க வந்தோம்? நம்ம மகளை பார்க்க வந்தோம். அதனால அவன் செஞ்ச தப்புக்கு நம்ம மகன் என்ன பண்ணுவான்? இதோ தேவர்களோடு தேவர்களா போய் தேவர்களோடு தேவர்களா நம்ம மகளை ஒரு ஓரமா இருந்து எட்டியாச்சு சபை மீது நெருங்கியுள்ளதா காற்று வராமல் புழக்கம் தாழவில்லை. சபையை விலைக்கு ஒவ்வொருவராக அனுப்ப வேண்டும். என்ன ஒரு அனநாள் மாமன் எரியாம அவமரியாதை பண்ணிட்டியா? யாரு உன் வேலை என்ன? அந்த தாசராணியும் மாப்பிள்ளை கப்பைய
மாட்டு பையன் எதுக்கான மாடு என்னை பெரும்பால அடிச்சு அவமரியா பண்ணிட்டேடா. டேய் அட கேடு கட்டவனே காலில் விழுந்து ஆசர வாசலை காவக்கக்கூடிய மாட்டு பையன் நீ யாரு? நான் இங்க வந்து காவலா? நான் இங்க வந்து எனக்கு என்ன நடந்துச்சு? மரியாதை கொஞ்சம் வச்சுக்க. அட கேவலப்பட்டனே அவனை விட்டேன். பெரும்பாலும் அடிச்சு என்ன அவமரியா செஞ்சுட்டான். லேசா விட மாட்டேன், அவ்வளவு லேசா விட்டுருவானா? என்ன சமாச்சாரம்? பட்ட பங்கத்தை யாருக்குமே கொள்ளாதீங்க. பாபு தூங்கு என்ன கேள்வி உட்காந்து கேள்விட்டு போட்டு வா. பார்க்க வந்து பட்ட பங்கத்தை யாருகிட்டயும் சொல்லாதீங்க. அவன் என்ன பங்கப்படுத்துறேன்னு எப்படி மாறு தட்டுறான் பாத்தியா? மரியாதை மரியாதை கட்ட மாடு எதுக்காக நம்ம காவல் காக்கிற மாடு மாலை தூக்கிட்டு சாணி போடுறோம். Ada
பஞ்சேன கல்வி இருந்து என் காலில் விழுந்து கெஞ்சினா மட்டும் பட்டி என்றோ குட்டி என்றோ அப்படி போ அப்படியா குட்டி என்றும் திட்டினால் கூட திட்டிடுங்க. ஆனா எனக்கு ஒரு எந்த ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ஆனா சாபத்தை தராது எந்த பாவத்தை என்னுடைய சட்டமா அல்லது உன்னுடைய இஷ்டமா? சட்டம் பேசை வரலை உந்தன் என்ன வேணும்? திருவயசை சாமி என்று கெஞ்சினாலும் விடுவது அது. திறமை அறிந்தேன் முன் செய்த பிழை அதை எருமையாய் பிறந்து காவல் இருப்பவனே உனக்கு இந்த பெருமையை வந்ததினால் விடு இந்த சாபம் தன்னை. கெஞ்சினா மட்டும் உன்னை விட்டுருவனா? ஆனா சண்டால போயில நான் எப்படி என் மகளை பார்க்க வந்து பங்கப்பட்டனும் அத்துமை போல உன்மனை மக்கள் நீயும் பங்கப்பட கடவை குடிரா சாமி. ஐயா இத்தானி கஞ்சி நீரோ இறங்காதோ இந்த சாபு. ஐயா வைத்தீர பெரிய மூட்டை பகைத்துறான் என்ன சாபத்தை நீக்கி
அதற்கு ஒரு அடி தடுப்பது போல் நானோ ஒரு சிறிய தவறு செய்துவிட்டு என்னை சாபத்தை தர வேண்டாம். யானைக்கும் ஆணைக்கும் அடிச இருக்குமா? அட ஆணைக்கு அடிச இருக்காது தெரியுமா? யாரும் இந்த பூனைக்கு புலியின் பட்டம் பொருந்தினால் பொருந்து போல் ஞானம் இல்லாமலே சும்மா கிழிக்கிறாய் உருமட்டாக தான் என்ற கர்வம் கொண்டாய் தந்தது தந்தது அது யாருக்கும் தெரியாதா? ஒரு பூனையை கூப்பிட்டு அதுக்கு புலிப்பட்டம் கொடுத்தா பொருந்துமா? இவன் ஒரு பூனை, ஆமா, இவனுக்கு புலிப்பட்டம் கொடுத்தா கொடுக்காது, பொருந்துமா? பொருந்தாதுங்க. தந்தது தந்ததுதான். அந்த ஆண்டி பையனும் என்ன அசட்டை செய்ததுனால இனி ஒரு காலம் இந்த கைலாயத்துல எடுத்தடி வைக்க போகுது. உன்னையும் அந்த ஈசனையும் ஒழிக்காமல் விட போவது கிடையாது. சத்தியம், இதுவே சத்தியம். இதோ இந்த நந்து பையனுக்கு சாபத்தை ஒரு ஆளுகாரர் விட்டு அடிக்க செய்துட்டான். சாபத்தை கொடுத்துட்டோம். என்ன பண்ணலாம்? அந்த ஆண்டி பையல நாம என்ன செய்யணும்? ஆண்டி பையல் கர்வம் தன்னை அடித்து வைக்கிறேன். கர்வத்தை எப்போது ஒரு ஆளுக்காரன் செய்தானோ, எப்படி ஒரு ஆளுக்காரன் விட்டு நமக்கு அவமுறையா செய்தானோ அவனுக்கு என்ன ஆணை வரணும்? அவனுக்கு என்ன கர்வம் இருக்கலாமா? அந்த ஆண்டி பையன் மாமனாரு என்று சொல்லி அவனை ஒழிச்சா பரமனை ஒழிச்சா என்ன ஆகும்? என்ன அந்த மவன் என்ன தாலி இருப்பானா? ஏமாவதான் தாலி இருப்பான். அட தாலி எடுத்து எம்ம வீடு வீட்டுக்கு வந்தாலும் சரி அந்த பரமனை போட்டோம். நமக்கு என்ன மிச்சம் 49 பெண் பிள்ளைகள் இருக்கு. எனக்கு என்ன சமத்து இல்லையா? எனக்கு சமத்து இல்லை என்று எண்ணி விட்டான். எனக்கு சமத்து இல்லையா? எண்ணி விட்டானா? வீரம் இல்லையா? சமத்து இல்லையா? எனக்கு என்ன கர்வம் இல்லையா? எனக்கு என்ன வீரம் இல்லையா? அவனை ஒளிச்சே தீரணும். ஆமா, இருந்தாலும் நான் இந்த பங்கப்பட்ட செய்திய நம் பாரியாக நாடு செல்வோம். நம் நாடு செல்வோம். என் பாரியாக
மரணகாலம் ஒரு சிவமர்தனம் செய்து சரி போ. தட்சிணாமப்பட்டவர் கைலாயம் சென்று பரமக்கடவுளை பார்க்க வேண்டும் என்று சென்று